தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த கல்வாரி பலிபீடத்தை சுற்றி ஒரே குடும்பமாக கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய பயணங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் இறைவனுடைய பாவத்திலே ஒப்பு கொடுத்து நாடுவோம். உன்னுடைய செயல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படை, நீ அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவார் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப நம்மையே நாம் செய்யக்கூடிய செயல்களையும் இறைவனுடைய பாவத்திலே ஒப்பு கொடுப்போம். இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் நமக்கு முழுமையான வெற்றியை தந்து நம்மை வழி நடத்துவாராக. அதற்கான நல் வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியை நாம் சாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், கொலைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் ஒரு இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நீ உளம் கனிந்து உமடியார்களாகிய எங்களை உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 5 முதல்
பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சாவுக்குழிகள் இல்லையென்றோ நீர் எங்களை காலை நேரத்தில் சாவதற்கு எடுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் ஊழியம் கூறிய வார்த்தை. ஏனெனில்
இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறு மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினைவை மக்கள் இத்தலைமுறைகளோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறைகளோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது, இனி வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற அந்த விழிப்புக்கு நாம் தள்ளப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல 2 வழிகள் உள்ளன. அதற்கான வழிகள் முதல் வாசகத்தில் நாம் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஒன்று, இஸ்ராயேல் மக்களை போன்று தாங்கள் எகிப்திலே இருந்தது போன்று எங்களால் இங்கு இருக்க முடியவில்லையே, எகிப்தில் எங்களுக்கு சவக்குழிகள் இல்லை என்றால் இங்கே எங்களை அழைத்து வந்தேன், எகிப்திலே நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போமே என்று கடந்த காலத்தை நினைத்து பிரச்சனையில் இருப்பதே நிம்மதி என்கின்ற ஒரு மனநிலையிலே பிரச்சனைகளை கண்டு புலம்பி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது ஒரு வழி. இன்னொரு வழி, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்னுடைய வாழ்வை புதிய நம்பிக்கையோடு புதிய உற்சாகத்தோடு வாழ்வதற்கு என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை பெற்றுக் கொள்வது. மோசே அதைத்தான் இஸ்ராயேல் மக்களிடத்திலே எடுத்துச் சொன்னார். அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர்தாமே உங்களுக்காக ஆற்றும் அந்த வல்லமையான செயலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வாழ்வின் விழிப்பு நிலை, அங்கே அவர்களுக்கு எதிராக இருந்த பொழுதில் கூட ஒரு புதிய நம்பிக்கையை மோசே இஸ்ராயேல் மக்களுடைய மனதிலே விதைத்தார். நீங்கள் அமைதியாக இருங்கள், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுக்காக ஆண்டவர் தாமே போரிடுவார். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய எகிப்தியரை, இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இனி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க போவதே இல்லை என்று ஒரு பெரிய உற்சாகம் ஊட்டும் வார்த்தையை அங்கே மோசே இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அனுபவித்தேன்? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரும் துன்பங்கள், அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிந்துவிட்டது, இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்கின்ற குழப்பங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்கிறோம்? அது துன்பத்திலேயே பிரச்சனையிலேயே மூழ்கி விடுகிறோமா? அல்லது ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து இந்த துன்பங்களை விட, இந்த துயரங்களை விட, கஷ்டங்களை விட என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய ஆண்டவர் பெரியவர், அவர் என்னை வழிநடத்துவார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நாம் பயணம் செய்துவோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் எப்பேற்பட்டவையாக இருந்தாலும், மிக பெரியவையாக இருந்தாலும் நிச்சயமாக
கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வார்த்தைகளால், தங்களுடைய செயல்பாடுகளினால் அங்கே ஆண்டவருக்கு அவர்கள் இடையூறு விளைவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கூட ஆண்டவர் அவர்களை குறித்து, அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை, துன்பங்களை, இடையூறுகளை குறித்து அவர் மனம் தளர்ந்து போய்விடவில்லை. தொடர்ந்து தன்னுடைய தந்தையை கொண்டிருந்த நம்பிக்கையிலே அவர் பயணம் செய்வதை பார்க்கின்றோம். அவர்களை நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீது இருந்தது என்று சொன்னால் இந்த உலகின் துன்பங்கள் நம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது. எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்வை சிந்தித்து பார்த்து, உலகிற்கு பார்த்து, இன்னும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் ஆழப்பட வர கேட்டு தொடர்ந்து இந்த திருக்கவையை இணைந்து நாம் சாடுவோம். ஆமென். Thank you.
குறித்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை எழுதுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் உடம்பனை தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீர்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் சாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றியுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கதைக்காகவும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமான அவர்களுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களெல்லாம் இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயதாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமின்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருப்படத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து களைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம்.
ஆவியால் மாற்றம் பெறுவோமாக. இணையோடு போராடும்போது தெளிவாக நீங்கள் பயன்களாக எங்களை வழிநடத்தும். விண்ணக செல்வதற்கான ஆபத்தை எங்களில் போட்டி எழுதப்படும். இறைவன் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகில் போதாக. மூவர்களே உமக்கே ஆசி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இரக்கமும் அருள் உடைய ஆண்டவர் தம் இயற்கை செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவளித்தார். மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகமாயிருக்கிறோம், நீ நிறைவு செய்த உமக்களிடம் தனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
வேண்டுகிறோம்.